இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 4 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோ சைட்டோக்கு எதிராக ஜெயிச்சிருப்பான்ல, பாராடே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்துகிட்டு தேர்ட் இயர் சீனியரே வந்து தோக்கடிச்சிருக்கீங்க, அது கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற ஒருத்தண்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா செலிப்ரேட் பண்ண நம்ம டக்குமியும் மெகுமி கிட்ட போயிட்டு, மெகுமி நீயும் ஹாப்பியா இருந்தாகணும், ஏன்னா ஒரு டீமா தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம், இந்த வெற்றியில உன்னோட பங்குமே சரிசமமா இருக்குதுன்னு சொல்ல சோ மத்தவங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஓகே, ஒரு பிரேக், அடுத்த ரவுண்டுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்கன்னு அந்த உராரா பொண்ணும் சொல்ல, அப்ப சைட்டோ ஹீரோட்ட வந்துட்டு சுகாசா நீ நினைக்கிறதோட ஸ்ட்ராங்கான ஒருத்தண்டா, மைண்ட்ல வச்சுக்கோமா. கட் பண்ணா இசாக்கு உனக்கு இந்த மெடிசினல் டீ வேணுமா இல்ல இந்த மெடிசினல் டீ வேணுமா அப்படின்னு ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். சோ டயர்டா இருப்பான்ல, அடுத்த ரவுண்டுக்கு இவனை தயார் பண்ணணும் அப்படின்னு. ஈவன் இக்குமியும் ஏதாவது சமைச்சு கொடுக்கட்டா இல்ல ஏதாவது புரோட்டீன் பார் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கட்டான்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு நம்ம சுபாரு வருவான். சோ நேத்து இவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவன் பயங்கர டயர்டா இருந்திருப்பான் போல. அப்போ சட்டோசி சீனியர் அடுத்த 4th ரவுண்டுக்கு நானும் பேட்டில் பண்ண வரலான்னு இருக்கிறங்க போது, தல நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், எங்களுக்குள்ள அப்செக்ஷனே இல்லைன்னு சொல்லுவாங்களா. சோ அந்த கவுன்சில் ஆஃப் 10ல மொத்தமா 10 பேரு, ஹயாமாவும் நம்ம எரினாவும் வந்ததுக்கு அப்புறம் 8 பேர் இருந்தாங்களா. அந்த 8 பேர்ல 5 பேரை வந்து இப்ப பினிஷ் பண்ணிட்டாங்க, இன்னும் மிச்சம் 3 பேர் தான் இருக்கிறாங்க. சோ டெஃபினட்டா அந்த 3 பேர் தான் இப்ப களத்துல இறங்க போறாங்க. அப்படின்னா அந்த 3 பேரை தோக்கடிச்சா மட்டும் போதும், நம்ம இந்த இடத்துல நம்மளோட வெற்றியை பதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கூற பையன் சொல்ல, அது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்க போறது இல்லைன்னு இசாக்கோ சொல்லுவா. ஏன்னா ஆப்போனன்ட்ஸ் அந்த லெவலுக்கு நம்ம மோமோ சீனியர், அதுக்கப்புறம் கோபயாஷி அண்ட் ஃபைனலா சுகாசா. சோ இப்ப யாரை இறக்கி விடலாம் அப்படின்னு கொஞ்சம் எல்லாரும் யோசிக்க, அப்ப எரினா எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதும்பால. அதுவே சைட்டோ ஐசன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஓகே நீ ஹீரோ பையன்கிட்ட எதுக்கு அன்னைக்கு அந்த ஃபுட் வார்ல தோத்து போன அப்படிங்கறது எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லுவான். உண்மையாலுமே நம்ம ஹீரோ பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒருத்தன் தான் அப்படின்னு அந்த சைட்டோக்கு புரிய வருதா. ஈவன் அந்த நேனே பொண்ணும் எப்படி சைட்டோ சீனியர் ஒரு 3rd இயர் அவரையே பீட் பண்ணிருக்காரு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இவங்க கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா மோமோ, கோபயாஷி, சுகாசா இவங்க 3 பேர் இருக்கிறாங்கன்னு. ஹைபர்னேஷன் முடிச்ச ஒரு கரடி மாதிரி நம்ம கோபயாஷி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பயங்கர ஜாலியா அந்த இடத்துல அரினால போய் நம்ம ஹீரோட்டால ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. சுகாசாமே அந்த இடத்துல எனர்ஜெட்டிக்கா இருப்பானா. ஆனா நம்ம மோமோ மட்டும் தான் பயங்கர ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பான். எல்லாம் நம்ம மெகுமி பார்த்து விட்ட வேலையா தான் இருக்கும். அண்ட் மோமோ எதிர்க்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம எரினா களத்துல இறங்க, என்ன எரினா உனக்கு எதிராக நான் போட்டி போடும் போதுதான் நான் செம வயலண்டா இருப்பனா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு எரினாவும் நீங்க ஏன் இவ்வளவு இரிட்டேட்டடா இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுமேன்னு வெறுப்பேத்துவா. இருக்கிற எல்லாரும் எரினா களத்துல இறங்கிட்டாங்கடா அப்படின்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற ஜட்ஜஸும் இவங்க தான் எரினாவா, இப்ப புது டைரக்டரோட பொண்ணு பிளஸ் அந்த பழைய டைரக்டரோட பேத்தி, அது மட்டும் இல்லாம எரினாவோட அம்மாவை கூட டெவில் ஆஃப் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்களாமா. சோ அந்த அளவுக்கு ஒரு பிரஸ்டீஜியஸான ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்கல்லன்னு யோசிக்க, நம்ம ஹீரோவும் அவங்க ஆடியன்ஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு, பரவாயில்லையே வந்து இவ்வளவு மாசத்துல எரினா ஒரு ஃபுட் பாட்டில் போடுறத அப்பதான் பாக்குறேன்னு உட்காந்துருப்பான். நம்ம சுகாசா எதிர்த்து சட்டோசி சீனியர் இருக்கிறாருல, சோ அவரு தான் போட்டி போட போறாரு. ஒரு முயலை தான் வச்சு சமைச்சாகணுமாமா. பரவாயில்லையே உனக்கு எதிராக போட்டி போட போறேன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் டஃபா தான் இருக்க போகுதுன்னு சுகாசாவும் சொல்ல, உங்க கூட போட்டி போடுறதுக்காக தான் நானும் ஆவலா இருந்தம்மா சட்டோஷியும். கோபயாஷி எதிர்த்து நம்ம டக்குமி தான் போட்டி போட போறான். சோ அவங்களுக்கான இன்கிரிடியன்ட்ங்கிறது ஸ்குவிட் ஆமா. அதுவே மோமோவை எதிர்த்து ஆப்வியஸா நம்ம எரினா தான். சோ அந்த இடத்துல பிரவுன் சுகரை வச்சு அவங்க சமைச்சாகணுமாமா. இப்படி அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த மோமோ பார்த்தா கலரா எதையோ வந்து அங்க பவுல்ல கலரி வச்சிருந்திருக்கேன். இது என்னடா அப்படின்னு மத்தவங்களா பார்க்கும்போது நம்ம ஆலிஸ் தான் ஓகே அந்த கலர்லாம் கொண்டு வரதுக்காக அவங்க நேச்சுரலா என்ன இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சோ அது பயங்கர கியூட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த இடத்துல பார்த்தா ஏதோ கரடி மூஞ்சி மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன்ல வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்த ஜட்ஜஸும் ஓகே மோமோ என்ன சமைப்பாங்க, ஒருவேளை ஏதாவது கேக் ரோல் மாதிரி இருக்குமா அப்படின்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல மோமோ என்னன்னா இந்த கேண்டியை வந்து சம்திங் ஏதோ பயங்கர எலாஸ்டிக்கா அப்படியே பிரிச்சுக்கிட்டுல இருப்பான். சோ அதை பார்த்த ஜட்ஜஸும் இதை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் இந்த மோமோ இதை பண்ணும்போது ஏன் இது இவ்வளவு ஈஸியா தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஆச்சரியமா பாப்பாங்க. சோ எரினா இது சொதப்பிடுவாளோ அப்படின்னு அவளை திரும்பி பார்த்தா நம்ம எரினாவும் அந்த இடத்துல ஏதோ குக்கி மாதிரி எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருப்பாளா. கூடவே இந்த எக் ஒயிட் இது எல்லாத்தையும் வந்து பிரிச்சு வச்சிருக்க, ஏதோ சீரியஸா தான் பண்றா போலே அப்படின்னு ஹீரோவும் இசாக்கோட அந்த டீ குடிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருப்பான். இறுதியா மோமோ சீனியரும் அந்த இடத்துல சாப்பாடை சமைச்சு முடிச்சிடுறாங்க. அது சாப்பாடே இல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே வாயை பொளக்குற அளவுக்கு ஏதோ பர்த்டே பிரசன்ட் மாதிரி அந்த இடத்துல அவ்வளவு சூப்பர்பா அந்த ஸ்வீட் அவங்க மேக் பண்ணி வச்சிருந்திருப்பாங்களா. இது கனவா நிஜமானு சொல்லி ஜட்ஜஸ் எல்லாரும் வாயடைச்சு போயிருந்திருக்க. சரி கண்ணுக்கு நல்லா பெருசா பளபளன்னு தெரியுதுங்காட்டி ஏமாந்த போயிடக்கூடாது, டேஸ்ட் வச்சுதான் முடிவு பண்ணணும்னு சொல்லி சாப்பிடுறாங்களா. அப்படியே ஒரு பக்கம் இழுத்துக்கிட்ட மாதிரி என்ன இது வித்தியாசமா இருக்குது, அந்த கேக் கூட அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியா இருக்குமா, இன்னும் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு அப்படிலாம் பார்க்க. அதுல அவ சோய் சாஸ் தான் பயன்படுத்தி இருந்திருப்பாளாமா. அதுல கிரீம், அதுக்கப்புறம் ஆப்வியஸா அந்த பிரவுன் சுகர், அதுக்கப்புறம் வெனிலா டேஸ்ட், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் அந்த கேக்கையே சாப்பிட்டு இருப்பீங்க, வேணும்னா இந்த ரிப்பன்மா இருக்கிற கேண்டியை கூட சாப்பிடுங்கன்னு சொல்லி அதையும் கொடுப்பா. கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாதிரி இந்த இடத்துல அந்த கேக் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சோ இப்ப எரினா என்ன பண்ண
போற அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கும். ஏன்னா அது பாக்குறதுக்கு மட்டும் நல்லா இல்ல, அந்த கேண்டி அந்த அளவுக்கு அருமையா இருக்குதுன்னு எல்லாருக்கும் புரியுது. பசங்க எல்லாரும் பயப்படும் போது அந்த சுபாரும் சொல்றான். சோ அவனுமே வந்து காப்பி பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பான்ல. அப்போ ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிருந்திருப்பானாமா, இந்த மோமோ அவ மேக் பண்ற அந்த டிஷஸ் எல்லாமே கியூட்டா இருக்கணுங்கிறத தாண்டி அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அதிகமா ஃபோக்கஸ் பண்ற ஒருத்தி. அதனால அந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறது ஆச்சரியம் இல்லைன்னு. இந்த அளவுக்கு நிறைய சமைச்சு வச்சுதான் யாருக்காவது வேணுமான்னு கேட்க பசங்க எல்லாரும் அந்த இடத்துல லைன் கட்டி நின்று அதை வாங்கி சாப்பிட்டு போறானுங்க. இன்னும் சொல்ல போனா அந்த மோமோ ஒரு 3-4 வயசு இருக்கும் போதே பார்த்தா சும்மா கடையில வந்து ஏதாவது பொருள் வாங்க கூட்டிட்டு போனா அந்த இடத்துல எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அது தொடர்ந்து பயங்கரமா ஹிட் ஆக ஆரம்பிக்குமாமா. சோ எது கியூட்டான ஒரு திங், எது வந்து அடுத்த குழந்தைங்களுக்கு மத்தியில பயங்கரமா ஹிட் அடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மோமோனால கெஸ் பண்ண முடியுது. அதனாலேயே ஏகப்பட்ட பெரிய பெரிய கம்பெனி சேர்ந்தவங்க எங்களோட ப்ராடக்ட்டை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்களா, இது நல்லா இருக்கா கியூட்டா இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்கறதுக்காக வந்து இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஒரு பாயிண்ட்ல நம்ம மோமோவும் சரி நான் இந்த ஒரு அகாடமிக்கு போகலான்னு இருந்திருக்கேன். அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து விட்டுருந்திருக்க மாட்டாங்க. லைக் எதுக்கு நீ தேவையில்லாம அதுக்கு போயிட்டு இருக்கிற, ஏதாவது டிசைனிங் இல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்களா. இருந்தாலும் மோமோ நான் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் மேக் பண்ற ஒரு செஃப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவ அகாடமிக்குள்ளேயே வந்திருப்பா. அவ என்னென்ன மேக் பண்றாலோ அதுல எல்லாத்துலயுமே வந்து அந்த கியூட்னஸ் அப்படிங்கிறது ஓவர்லோடா இருக்கணும்னு. பட் இருந்தாலும் அப்படியே எரினா நம்ம மோமோவை பார்த்து நீங்க ஏன் இரிட்டேட்டடா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பாள்ல. சோ அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு எனக்கு என்னத்த சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணா அப்படின்னு யோசிக்க அதே நேரத்துல நம்ம எரினாவும் அவளோட சாப்பாடு அந்த இடத்துல ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காளாம். அதுவுமே கேக் தான். அந்த இடத்துல பேன் கேக் மாதிரி 2 லேயர் வச்சிருந்திருப்பாளாம். ஓகே காட் டங்க் அப்படி என்னதான் சமைச்சிருந்திருப்பாங்கன்னு ஜட்ஜஸ் எல்லாரும் பயங்கர ஆர்வத்துல இருக்க. ஓகே நீ இதைத்தான் பண்ண போறியான்னு நம்ம ஆலிஸும் பார்த்தா ஒரு மாதிரி சைலண்டா சிச்சுக்கிட்டு இருப்பாலாம். ஓகே அவுட்டர் லேயர் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தா இல்ல இது வெறும் கேக் மட்டும் இல்லையே வேற என்னமோ இருக்கேன்னு பார்த்தா சோ அதுக்கு நடுவுல வந்து இந்த ரெட் பீனை வந்து பயன்படுத்தி இருப்பாலாமா. அந்த கேக்கோட சென்டர்ல இந்த ரெட் பீன் பேஸ்ட் தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்ம மெகுமி மேக் பண்ண அந்த டோராயாக்கில அந்த ஜிஞ்சரை வந்து சென்டர்ல யூஸ் பண்ணிருந்தால அதே மாதிரி தான் பயங்கர அருமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு ஓகே முடிவுகள் சொல்லலாமான்னு பார்த்தா ஏரினா இல்ல இந்த ஒரு டிஷ்ஷை இன்னொருத்தரும் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த மோமோக்கு கொடுக்கும்போது அப்ப அந்த மோமோ அந்த டிஷ்ஷை பார்த்துட்டு ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்திருக்க, இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா இன்னுமே இது பாக்குறதுக்கு பெட்டரா இருந்திருக்கும், கியூட்டா இருந்திருக்கும். போனும் குறைஞ்சு போகல ஒரு 95 மார்க் தரலாங்கும் போது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுமான்னு சொல்ல வேற என்ன அந்த மெகுமி ரெடி பண்ண டோராய்க்கு மாதிரி தான் இதுவும் இருக்க போகுதுன்னு சொல்லி எடுத்து வாயில வச்சான். சோ அது பயங்கர டேஸ்டா இருக்கும் போல அப்படியே ஸ்டன்னா அதே இடத்துல நின்றுவா. என்னது மோமோ சென்பாய் ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மத்தவங்களை ஆச்சரியமாகிட்டு இருக்கேன். சோ அதை இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்காக அந்த இடத்துல யோகர்ட் எல்லாம் பயன்படுத்தி இருந்திருப்பாலாமா. லைக் கர்டு தான் அந்த டிஷ்ல இருக்கிற ஃபிளேவர்ஸ் அவ்வளவு காம்ப்ளெக்ஸா கொண்டு வரக்கு என்னென்ன அவ பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூடவுமே நம்ம மெகுமியோட அந்த டோராயாக்கி அவ நடுவுல அந்த ஜிஞ்சர் வைக்கிறத அவ பண்ணல அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்திருக்காது அப்படின்னு சொல்லி மெகுமிக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறான். கூடவே எரினா மோமோவை பார்த்து நீங்க எப்பவுமே பெட்டரான ஒரு ஆள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்க அதுக்கு மேல எங்கேயும் போகாம அதே இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சதோடவும் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே இருக்குதான் செய்யுது. ஈவன் மெகுமி உங்க கூட போட்டி போடும்போது கூட அவளோட 120% போட்டு அவ குக் பண்ணா அப்படின்னா நீங்க உங்களோட யூஷுவல் 100% தான் கொடுக்குறீங்க. அதுதான் உங்களை அடுத்தவங்களோட டேலண்ட்டை அக்னாலேஜ் பண்ண விடாம தடுக்குதுங்கும் போது ஆக்சுவலி எரினா தான் இந்த மாதிரி அக்னாலேஜ் பண்ணாம ஒரு குயின் ஆட்டிடியூட்ல சுத்திட்டு இருந்திருப்பா. அன்டில் நம்ம ஹீரோவோட சாப்பாடை வேற வழி இல்லாம அன்னைக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு சாப்பிடுற வரைக்கும் சோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஹீரோவால தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் அவன் நினைக்க இப்ப எரினா இங்க ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்களா. இருக்கிற எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப எரினாவோட அப்பா கூப்பிட்டு இருங்கப்பா இங்க ஜட்ஜஸ்ல இருக்கிறாங்கல்ல அதுல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரலான்னு இருக்கிறேன், நான் அடுத்த போட்டிக்கு ஜட்ஜா இருக்கிறேன்னு சொல்ல இங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.